என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் சில நாட்களாகவே உன் வீட்டை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன். ஒரு பெண் உன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். நீ கருப்பன் எதையாவது சொல்கிறாரோ என்று நினைக்கலாம். ஆனால் அந்த பெண் எந்த வண்ணத்தில் சேலை அணிந்து வந்தாள் என்று நான் சொன்னால் அதன் பிறகாவது நீ நம்புவாயா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காகவே இந்த கருப்பனுடன் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். உன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் வீட்டில் நடக்கிறதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இவள் கட்டியிருக்கும் சேலைக்கும் உனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் இவள் அடிக்கடி இந்த சேலையோடே உன் வீடு தேடி வருகிறார். ஒரே சீலையை கட்டிக்கொண்டு உன் வீட்டிற்கு வருவதனால்தான் இவளை யாரென்று நான் நோட்டமிட வேண்டிய அவசியம் வந்தது. அது எப்படி? ஒரு பெண் அடிக்கடி வருகிறாள், ஆனால் அவள் ஒரே சீலையை கட்டிக்கொண்டு வருகிறாள். அதே நேரம் குறிப்பிட்ட இந்த பெண்ணானவள் உன் வீடு தேடி வரும்பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சீலையை அணிந்திருக்கிறாள். மற்ற இடங்களுக்கெல்லாம் அவள் இப்படி செல்லவில்லை. அப்படி என்றால் இதற்கான காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள நினைப்பது நியாயம்தானே? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் புரிந்து கொள்ள நினைப்பது நியாயம்தானே? என் குழந்தையே, உன் கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கருப்பனுடன் இருந்து ஒன்றை சொல்லித்தரும் நேரம். என் பிள்ளை, இதை நீ உன்னிப்பாக கவனித்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் சில ஆழமான உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். இதுவெல்லாமும் நியாயமா இல்லையா, இதுவெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த நேரம் கருப்பனும் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை சொல்ல முடிவு செய்து வரும்பொழுது இதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கி தவிக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் காலம் மட்டுமல்ல, இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வந்து விடாமல் நீ தவிர்க்கக்கூடிய காலகட்டம். எந்த பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைக்காமல் நீ இதிலிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டிய காலகட்டம். இது போன்ற நேரம் வரும்பொழுது இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் கொண்டு சேர்த்துவிடு. ஏனென்றால் நீ சில தவறான முடிவுகளோடு தான் சுற்றி திரிகின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ தவறாகத்தான் புரிந்து நடந்து கொள்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று நீ புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த தவறான முடிவுகளை ஒரு காலமும் நீ எடுத்திருக்க மாட்டாய். இப்படி ஒரு தவறான முடிவுக்குள் நீ ஒருபோதும் வந்திருக்க மாட்டாய். ஆனால் அப்பன் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெளிவு பெற்று கொள்ள வேண்டும். கருப்பன் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறதா என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு எந்நாளும் எதை நடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கும் சில விஷயங்கள் எல்லாமுமே முழுக்க முழுக்க உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நடந்ததில்லை. இது எல்லோருக்கும் சொல்வதுதானே. ஆனால் உன் வாழ்க்கையில் நடப்பது சற்று விசித்திரமானது. இந்த பெண்
உன் வீட்டிற்கு சாதாரணமாக வந்துவிட்டு செல்லவில்லை. இவள் உன் வீட்டில் சில விஷயங்களை நடத்துகிறாள். உன் வீட்டில் சில விஷயங்களை இவள் செய்து முடிக்கிறாள். அப்படி அவள் செய்து முடிக்கும் விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கிறது. எந்த வகையிலும் அது உனக்கு தீமையை தரவில்லை. அப்படி தீமைகளை கொடுத்திருந்தால் கருப்பன் அவளை நான் விட்டு வைத்திருப்பேனா? ஆனால் இவள் செய்யக்கூடிய செயலால் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனால்தான் கருப்பன் இதனை உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கிறேன். என் குழந்தையே, இத்தனை நாளுமே தொடர்ச்சியாக நீ கண்ட பல விஷயங்கள் உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்று நீ யோசித்து கலங்கியதெல்லாம் முடியட்டும். இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன் தெளிவில் இருக்கட்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ யோசிக்கும் சில விஷயங்களை முழுக்க முழுக்க நான் உனக்கு என்னவென்று தெரிய வைக்க முயற்சி செய்கிறேன். அப்படி அன்பால் உனக்கு எல்லாவற்றையும் நடத்திவிட நான் முயற்சி செய்கிறேன். இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ உறுதி செய்ய வேண்டும். இந்த கருப்பன் உன்னிடத்தில் நின்று நான் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நல்ல நேரம் நமக்கு வாய்த்து விட்டது என்பதனை நாம் எப்பொழுதும் சரியாக உணரும் தருணம். எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம். எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் தவிர்த்து விடக்கூடாது. நமக்கு நடப்பதை எல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை காலமும் நாம் எதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தோமோ அவை எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை நிஜமாக்கி உனக்கு கொடுக்கும்படி இந்த பெண் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாள். உன் மன ஏக்கம் இவளுக்கு புரிந்திருக்கின்றது. உன் மனதில் இருக்கின்ற கவலை இவளை பாதித்திருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் இவளினுடைய மனதை நொறுக்கி இருக்கிறது. அப்படியானால் இது எல்லாம் இந்த பெண்ணை நொறுக்கி இருக்கிறதே. கருப்பா, உனக்கு எதுவும் தெரியவில்லையா? என்னுடைய கஷ்டம் உனக்கு எதுவும் புரியவில்லையா? நீ எனக்கு எந்த நல்லதையும் செய்ய நினைக்கவில்லையா என்று என் குழந்தை நீ கேட்கலாம். என் குழந்தையே, நீ சொன்னது போல எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள நினைப்பது உண்மை. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ இனிமேலும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட முடியாது. கருப்பன் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள். இத்தனை காலமும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் தவறு. யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த பிள்ளை அல்லவா? ஆனால் உன்னை சுற்றிலும் இப்படி ஒரு விஷயம் நடப்பதை நீ உணராமல் இருந்ததுதான் உன்னுடைய இத்தனை கவலைகளுக்கும் காரணமாகிவிட்டது. இனியும் இதையெல்லாம் விட்டுவிட வேண்டாம். இனியும் இதையெல்லாமும் நீ தொலைக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் என் பிள்ளை நீ சரியாக வாழ வேண்டும். கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற்ற நான் எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் என்னை விட அதிகமாக முண்டியடித்து கொண்டு இந்த பெண் சில நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றாள். இவளினுடைய எண்ணங்கள் தூய்மையானது. இவளினுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க உன்னை பற்றியது. இவள் எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை. இந்த மனிதர்கள் போல தேவைக்கு தகுந்தாற் போல உன்னிடம் பேச நினைக்கவில்லை. இவள் எப்பொழுதும்
உன்னை பற்றியே யோசித்து உன்னை பற்றியே முழுக்க முழுக்க சிந்தித்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவள் சரியாக யோசிக்கிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது, உன் அப்பன் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு இப்பொழுதே உன் மனதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். வந்தவள் யார்? அவள் அணிந்திருந்த சேலை என்ன? அதற்கும் உனக்கும் என்ன தொடர்பு என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில நாட்களாகவே சில உக்கிரமான தெய்வங்கள் உன் வீட்டை தேடி வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் அவ்வளவு பெரிதாக இருப்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த தெய்வங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் நின்று உனக்கான சில காரியங்களையும் முடிக்கிறார்கள். உன் வீட்டு வாசலுக்கு வரும் தீய சக்திகளை எல்லாமும் அடித்து விரட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட உக்கிரமான தெய்வங்களும் 2 பேரை நான் சொல்கின்றேன். இதில் உனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள்தான் உன் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, என்ன சொல்கிறார் நம் கருப்பன் என்று யோசிக்கிறாய் அல்லவா? வராகி தேவி, பிரத்யங்கரா தேவி, இந்த 2 பேரில் ஒருவர் உன் வீட்டிற்கு அடிக்கடி இப்பொழுது வந்து செல்கிறார்கள். அவர்கள் அணிந்து வரக்கூடிய சீலையினுடைய வண்ணமானது பச்சையும் சிகப்பு வண்ணமும், அதாவது முக்கியமான பகுதிகள் அத்தனையும் சிகப்பு வண்ணத்திலும் அதனினுடைய இறுதி பகுதியானது பச்சை வண்ணத்திலும் இருக்கின்றது. ஆக இந்த தெய்வமானது இந்த சீலையை எங்கிருந்து எடுத்து அணிந்து வந்திருக்கிறார்கள்? இதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? நீ என்றோ ஒரு நாள் அல்லது இப்பொழுது கூட இருக்கலாம், நீ இதே வண்ணத்தில் ஒரு தெய்வத்திற்கு நீ புடவை எடுத்து கொடுத்திருக்கிறாய். கோவிலுக்கு செல்லும் பொழுது உன் குலதெய்வத்திற்காக இருக்கலாம், அல்ல நீ எந்த கோவிலுக்காவது சீலையை தானமாக கொடுத்திருக்கலாம். இப்படி நீ செய்த இந்த ஒரு செயல், நீ கொடுத்த இந்த ஒரு சீலையானது இந்த தெய்வத்திடம் இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு நல்லதை செய்ய சொல்லி இப்பொழுது இந்த தெய்வத்திடம்தான் மற்ற எல்லா தெய்வங்களும் கேட்டிருக்கிறார்கள். அதனால் உன்னை தேடி அவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமுமே நீ முதலில் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகிறது, நம்மை எல்லாம் தேடி எங்கே தெய்வம் வரப்போகிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதை விடுத்து, உனக்கு நல்லது நடக்கும் இந்த நேரங்களை முதலில் நீ உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். உன்னை தேடி தெய்வம் வர எப்பொழுதுமே முடிவெடுத்து விட்டது என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு தெய்வத்தின் அன்பு துணை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். சரி, முதலில் உனக்கு இது எல்லாமும் புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உன் கருப்பன் நானே முன் வந்து இந்த விஷயத்தை எல்லாமும் சொல்லிவிட்ட பிறகு இனியும் இதையெல்லாமும் நீ நம்பாமல் விட்டுவிடக்கூடாது. உனக்கு தெய்வத்தின் அருளாசிகளோடு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று பார்க்கக்கூடிய நேரம் இது. எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய நேரம் இது. இனி எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எப்பொழுதும் நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரமும் உனக்காகவே நான் துணையிருந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம். என் பிள்ளை, எதற்கும் நீ கலங்க வேண்டாம். நீ நான் சொல்வதை உணர்ந்தது உண்மை என்றால் உன் வீட்டை தேடி வருகின்ற இந்த பெண் தெய்வம் நீ கொடுத்த, அதாவது நீ தெய்வத்திற்கு படைத்த சேலையை அணிந்திருக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய வேண்டுதல் ஏற்கப்பட்டது. நீ கொடுத்தது தெய்வத்தின் மனதை குளிர வைத்தது. அவர்கள் உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுது ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறது.
உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு புரிகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எல்லா நேரமும் நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தப் போகிறது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பது நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நான் உன்னை நல்வழிப்படுத்த நினைப்பது போல நீ வணங்குகின்ற இந்த பெண் தெய்வங்களும் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் விலக்கி உனக்கு நல்லதை நடத்த யோசிக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கான தேவைகள் இனி நிச்சயமாக உனக்கு நடக்கும் பொழுது அதை நான் என்னவென்று சொல்லிவிடுவேன். உனக்கு எப்பொழுதும் இந்த கருப்பண்ண சாமியினுடைய துணை இருப்பது போல இது போன்ற பெண் தெய்வங்களும் உன் வீட்டை தேடி வருகிறார்கள் என்பதைத்தான் இன்று கருத்தாக உன் கருப்பன் உன்னிடம் சொல்ல நினைத்தது. ஏனென்றால் நீ யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பும் பொழுதெல்லாம் கருப்பனுக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. நம் பிள்ளையை இப்படியெல்லாம் யோசிக்கிறது. நம் பிள்ளைக்குத்தான் வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமே, இந்த தெய்வங்கள் எல்லாம் துணை இருக்கிறார்களே, அப்படி இருக்கும் பொழுது நம் பிள்ளை கலங்கி இருப்பது நியாயமாகாதல்லவா? அதனால்தான் உன் அப்பன் இதனை உனக்கு சொல்லிவிட வேண்டி இன்று முடிவெடுத்து விட்டு நான் வந்திருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் என் பிள்ளை இனிமேலாவது நீ உணர்ந்து புரிந்து வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நமக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாமும் போதும். இனி நமக்கு நடக்கும் விஷயங்களை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி தெய்வம் இருக்கும் இந்த நிலைமை உன்னை ஒருபொழுதும் காயப்படுத்தாது. உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தின் அன்பு ஒருபொழுதும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக அது உனக்கு தெரிய வைக்கும். உன் வீட்டு வாசலில் உனக்காக வருகின்ற தெய்வங்கள் யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தும். உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் உன்னை விட்டு நீங்கும். கருப்பன் சொல்வது போல நீ எந்த தெய்வத்திற்காவது பச்சையும் சிகப்பு வண்ணமும் கலந்த நிறத்தில் ஒரு புடவை எடுத்து கொடுத்திருந்தாயானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த வாக்கு முழுக்க முழுக்க உனக்கானதுதான். உன் வீட்டு வாசலில்தான் தெய்வம் நிற்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமுமே எப்பொழுதும் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாய்ப்புகளை எல்லாமும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த நேரங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லித்தரும் என்பதை விட உன்னை தேடி வந்த துன்பங்களிலிருந்து உன்னை மீட்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் உன்னை இது போன்ற தீமைகளிலிருந்து காக்க. அதுபோல நீ வணங்குகின்ற தெய்வங்களும் எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. எதற்கும் என் பிள்ளை இனிமேல் நீ அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்காதே. நல்லது நடக்கும்படி உனக்கு எல்லாமும் தெளிவாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்காக வேண்டி. அப்பன் சொல்வது போல இனி எல்லாமும் உனக்கு நல்ல காலம்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த காலங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தெளிவாக மாற்றட்டும். எதற்கும் என் பிள்ளை இனிமேலும் நீ அஞ்சி நடுங்கிவிட வேண்டாம். கருப்பன் உன்னை தேடி உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் இனிமேல் உன்னை எந்த தவறான பாதைக்கும் செல்ல விடாமல்
தடுத்து நிறுத்தும் என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.